அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் 15ஆம் தேதி பாண்டிச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அட்டவணையை வெளியிட்டாங்க. ஸோ அன்றைய தினத்திலிருந்து நம்மளுடைய நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த அட்டவணைப்படி வரும் வியாழக்கிழமை, அதாவது 9 தேதி ஏப்ரல் 9 நம்ம புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தலுக்கான தேர்தல் நடக்க இருக்கு. ஸோ இதுக்கான கவுண்டிங் மே 4ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இன்னைய நாளில் கடைசியாக நம்ம எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய எலக்ட்ரல் ரோல் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. நம்ம புதுச்சேரி மாவட்டத்தில் மொத்தமாக 7,94,061 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் ஆண் வாக்காளர்கள் 3,73,414 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,20,525 பேரும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 122 பேர் இருக்காங்க. இந்த வாக்காளர்களில் 12,069 மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் 1,639 ஓவர்சீஸ் ஓட்டர், அதாவது வெளிநாடு வாழ் வாக்காளர்களும் இருக்காங்க. நம்ம புதிதாக சேர்க்கப்பட்ட அனைத்து வாக்காளர்களுக்கும் கிட்டத்தட்ட 65,156 வாக்காளர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டு இருக்கு. ஸோ தேர்தல் அட்டவணையின்படி 16/3/2026 23/3/2026 வரைக்கும் நம்மளுடைய வேட்பாளர்களிலிருந்து வேட்பு மனுக்கள் பெறப்பட்டது. கிட்டத்தட்ட 386 வேட்பாளர்களிலிருந்து 449 வேட்பு மனுக்கள் பெறப்பட்டு அதில் 68 வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 65 வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டனர். ஸோ கடைசியாக இப்போதைக்கு நம்மக்கிட்ட 253 வேட்பாளர்கள் 25 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்காங்க. 253 வேட்பாளர்கள் 25 சட்டமன்ற தொகுதிகளில். தேர்தல் தேதி அறிவித்த நாளிலிருந்து நம்மளுடைய நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துறதுக்கு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட 78 பறக்கும் படைகள், 40 நிலை கண்காணிப்பு குழுக்கள், 50 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள், 35 எல்லை சாவடிகள், இது எல்லாமே அமைச்சிருந்தோம். ஸோ அது மூலமாக மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது நடத்தை விதிமுறைகளை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த கடந்த 3 நாளுக்கு, லாஸ்ட்டு 3 நாளுக்கு, அதாவது 72 மணி நேரத்துக்கு அடிஷ்னலாக இதில் நம்ம ஃப்ளையிங் ஸ்குவாடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 36 ஃப்ளையிங் ஸ்குவாட் இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 30 பைக் ஃப்ளையிங் ஸ்குவாட் அது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது ட்ரோன் மூலமாகவும் நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு ஒரு ட்ரோன் வீதம் 30 ட்ரோனு இப்போ கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். வாக்குப்பதிவு நாளன்று நம்மளுடைய போலிங் ஸ்டேஷனில் பணியில் ஈடுபடுத்துவதற்காக 4,116 அரசு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே நம்மளுடைய பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் ரேண்டமைசேஷன் பண்ணி அவங்களுடைய லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது. ஸோ இவங்க எல்லோரும் ப்ரெசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3 அப்படிங்கிற பல்வேறு பணிகளை ஈடுபடுத்த போகிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 137 இடங்களில் நம்மளுடைய பதட்டமான வாக்குச்சாவடி இடங்களை கண்காணித்து அந்த இடங்களை நுண் பார்வையாளர்கள் 155 நுண் பார்வையாளர்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். 137 இடத்துல 155 நுண் பார்வையாளர்கள். ஸோ அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பற்றி அறிவிக்கிறதுக்காக தனியாக கூட்டம் நடத்தப்பட்டது. ஸோ அவங்க எப்படி மற்றபடி புது கேண்டிடேட்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது, நாமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணோம். அதுலேயும் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வாக்குப்பதிவு நாளன்று நம்மளோட இவிஎம் மிஷின்ஸ் கிட்டத்தட்ட நம்ம பாண்டிச்சேரியில் மாவட்டத்தில் கண்ட்ரோல் யூனிட் 1,276 கண்ட்ரோல் யூனிட்டும், 1,258 பேலட் யூனிட்டும், 1,311 விவிபேட் மிஷினும் பயன்படுத்த இருக்குது. ஸோ இதுவும் எல்லாமே நம்மளுடைய ரேண்டமைசேஷன் மூலமாக தயார் செய்யப்பட்டு அது கமிஷனிங் எல்லாம் நடந்து, அதாவது வேட்பாளர்களுடைய பெயர் சின்னம் எல்லாம் பொருத்தப்பட்டு தயார் நிலையில் இருக்குது. இது நாளைக்கு அந்தந்த வாக்குச்சாவடிக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு ஷெடியூல் கொடுத்துருக்கோம். அந்த ஷெடியூல் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இப்போ காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கும்.
தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்துவதிலிருந்து பாண்டிச்சேரியில், அதாவது இன்று காலை வரை 69,99,758 பணமாகவும் 61,38,360 மதிப்புள்ள மதுபானங்கள், 6,71,47,073 மதிப்புள்ள தங்கம், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த உலோகங்கள் மற்றும் 20,24,373 மதிப்புள்ள போதைப் பொருட்கள் மற்றும் டொபாக்கோ பொருட்கள், அதாவது புகையிலை பொருட்கள் வந்து நாங்கள் பறிமுதல் செஞ்சுருக்கோம். ஸோ 15/3/2026 இன்றைய வரை, அதாவது 7/4/2026 வரைக்கும் 69,99,758 ரூபாய் உள்ள பணம், 61,38,360 ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள், 6,71,47,073 ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த உலோகங்கள், 20,24,373 ரூபா மதிப்புள்ள போதை மற்றும் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இதை வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுங்க போதைப் பொருட்கள் வந்து 20,24,373 லிஸ்ட்டு தருவோம், அந்த ப்ரெஸ் ரிலீஸ் தருவோம். ஓகே, மற்றபடி கேஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு எஸ்பி தனியாக சொல்லுவாங்க. பொதுமக்கள் அவங்களுடைய புகார்களை தெரிவிக்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் பண்ணியிருந்தோம். சிவிஜிஎல் மொபைல் ஆப் சொல்லியிருந்தோம். அந்த 1950 மொபைல் நம்பர் வந்து சொல்லியிருந்தோம். கண்ட்ரோல் ரூம் வந்து டெடிக்கேட்டடாக வச்சுருந்தோம். சிவிஜிஎல்லில் எங்களுக்கு 62 புகார்கள் வந்திருந்துச்சு. அதேமாரி 1950 மூலமாக 970 புகார்கள் வந்திருந்தது. அனைத்து புகார்களும் வந்து எஃப்எஸ்டி மூலமாகவோ இல்லை அந்தந்த கன்சர்ன் ஆர்வோ மூலமாகவோ புகார்கள் வந்து அனைத்தும் க்ளோஸ் செஞ்சுருக்கோம். நடத்தை விதிகளை மீறின அரசு ஊழியர்கள், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கேம்பெயின் பண்ண அரசு ஊழியர்கள் ஏற்கனவே ஒரு 6 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு 5 பேர் மேலே, இன்னும் 5 பேர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு வந்து அனுப்பியிருக்கேன். ஸோ வாக்காளர் பட்டியல் வந்து இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப், அந்த அவங்களுடைய பாகம் எங்கே இருக்குது, அவங்களுடைய பூத் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, QR கோட் ஃபெசிலிட்டியோட அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப், அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் ஏப்ரல் 4 100% முடிவடைஞ்சிருக்கு. நம்ம இந்த தேர்தலில் 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் 40% மேலே இருக்கிற டிசேபிள் மாற்றுத்திறனாளிகளுடைய சிரமத்தை போக்குறதுக்கு அவர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கிறதுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தியிருந்தோம். அதுக்கு சரி ஒரு முன்மாதிரி மாவட்டமாக திகழ்கிறதுக்காக கிட்டத்தட்ட 25 வாக்குச்சாவடிகள் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்பட இருக்கிறது. அதுபோல் 14 வாக்குச்சாவடிகள் வந்து இளையோர்களால், அதாவது யூத் போலிங் ஸ்டேஷன் நிர்வகிக்கப்பட இருக்குது. ஒரு வாக்குச்சாவடி வந்து மாற்றுத்திறனாளி நிர்வகிக்கும் வாக்குச்சாவடியாக அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ வரும் வாக்குப்பதிவு நாள் 9/4/2024 வியாழக்கிழமை அன்று பெய்டு ஹாலிடேஸாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ புதுச்சேரியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலையும் அந்த புதுச்சேரி வாக்காளர்களுக்கு பெய்டு ஹாலிடேஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்றிலிருந்து 7, 8, 9 இந்த 3 நாட்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா மதுபான கடைகளையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற, அதாவது விழுப்புரம், கடலூர், அங்கே வந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க அந்த கடைகளும் நாளையிலேருந்து மூட போகிறாங்க. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அத்தியாவசிய வசதிகள், அதாவது சுத்தமான குடிநீர், ஃபர்னிச்சர்ஸ், நம்மளுடைய டெம்பரவரி ஷேட் ஃபெசிலிட்டி, ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லா பணிகளும் 100% முடிவடைஞ்சிருக்கு. 100% வெப்காஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லா வாக்குச்சாவடிகள்லையும் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ பெண் வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் ஆகியோருக்கு வந்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சக்கர நாற்காலி ஃபெசிலிட்டிஸ் வந்து, அதாவது வீல் சேர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வரும் வாக்காளர்கள் இந்த எலெக்ஷனில் இருந்து மொபைல் ஃபோனை வந்து உள்ளார கொண்டு போகிறதுக்கான அனுமதி இல்லை. அதுக்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் மொபைல் டெபாசிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த மொபைல் டெபாசிட் ஃபெசிலிட்டியை பார்த்துக்கிறதுக்காக தன்னார்வலர்கள் கிட்டத்தட்ட 1800 பேரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். இந்த தன்னார்வலர்கள் மொபைல் டெபாசிட் ஃபெசிலிட்டியும் பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல்
மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் மற்றும் முதிய வாக்காளர்கள் அவங்களையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ முதியோர்கள் மற்றும் பெண்கள் அவங்களுக்கு வந்து இந்த கியூவில் வந்து முன்னுரிமை கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பார்வை குறைபாடு உள்ள வாக்காளர்களுக்கு பிரெய்லி ஸ்டிக்கர்ஸ் வந்து இவிஎம் மிஷினில் வந்து இருக்கும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் விஏபி அதாவது ஓட்டர் அசிஸ்டன்ஸ் பூத்துன்னு சொல்லக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்தந்த பிஎல்ஓக்களால் அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் மேனேஜ் பண்ணப்படும். பிரெய்லி 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 ஸோ இப்போ கோடைக்காலம் நடந்துக்கிட்டு இருக்கு, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வரும் வாக்காளர்கள் வந்து உங்களோட வெட் டவல்ஸ் வந்து கொண்டு வர சொல்லி ஏற்கனவே ஒரு அப்பீல் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை வந்து வாக்குச்சாவடிக்கு அழைத்து வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் வந்து இந்த கூட்டம் மூலமாக சொல்லப்படுறோம். இந்த கடந்த 15ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை அரசியல் கட்சிகள் கிட்டத்தட்ட வந்து 1383 பேருக்கு வந்து ஈவெண்ட்ஸ்க்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்மளுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், அதாவது 100% வாக்குப்பதிவை முன்னிறுத்தி பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து பண்ணியிருக்கோம். தெருக்கூத்து, பொம்மலாட்டம், ஓவிய போட்டி, விளையாட்டு போட்டிகள், யூத் ஃபெஸ்டிவல்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றிலிருந்து அதாவது 6 மணியிலிருந்து, ஏற்கனவே நம்ம வந்து 6:10 ஆயிடுச்சு, 6 மணியிலிருந்து அனைத்து விதமான கேம்பெயினும் வந்து இனிமேல் நடக்காது. இது வந்து 144 ஆர்டர்ஸ் வந்து ஏற்கனவே இஷ்யூ பண்ணிட்டோம். நம்மளுடைய தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாத, அதாவது மாவட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாத மற்ற மாநிலங்கள் வந்து தொகுதியிலேருந்து போகிறதுக்காகவும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது சம்மந்தமாக எஸ்பி சார் வந்து இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ வருகின்ற 9ஆம் தேதி வந்து வாக்குப்பதிவு இங்கே சிறப்பான முறையில் நடைபெறதுக்காக மாவட்ட நிர்வாகம் மூலமாக பல்வேறு வகையான நடவடிக்கைகள் மிக சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால் புதுவையில் இருக்க வாக்காளர்கள் அனைவரும் அன்று தினம் வந்து வாக்களித்து அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிடணும்னு மாவட்ட தேர்தல் நிர்வாக அதிகாரியின் மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பாண்டிச்சேரி ரீஜனில் மட்டும் 845, ஸோ மாஹே யானம் 2 சேர்த்து 918. 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ அதிகமான புகார்கள் வந்து டிஃபேஸ்மெண்ட்டில் வந்துச்சு. டிஃபேஸ்மெண்ட் எங்களுக்கு அங்கே டிஃபேஸ்மெண்ட் பண்ணலைன்னு ஆரம்பத்தில் நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் மணி டிஸ்ட்ரிபியூஷன் இதில் வந்துச்சு. ஸோ அது சம்மந்தமாக தான் நாங்கள் இவ்வளவுக்கு அந்த புகார்களின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டதால் இவ்வளோ பணம் எங்களால் பிடிக்க முடியுது. இல்லை, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, வர வர போயிட்டுருக்கு. இன்னும் எந்த கட்சிகள்ங்கிறது கிளியராக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதுச்சேரி ஓட்டர்ஸ் வந்து ஓட் போடுற விதமாக ஊதியத்தோட வந்து லீவ் கொடுக்க சொல்லுங்க. அது எப்படி சார் அறிவிப்பீங்க? எப்படி லிஸ்ட் அவுட் எடுத்துருக்கீங்க? இல்லை, அந்தந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க வந்து அந்த ஆஃபீஸில் வந்து கேட்கலாம். இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. யாரோ புதுச்சேரி வசிக்கிற வேட்பாளர்கள் வந்து லீவு கேட்டால் கொடுக்க சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பல்வேறு துறைகள் இருக்காங்க. கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, எலக்ட்ரிசிட்டி, பான்லேட், பல்வேறு துறைகள் இருக்காங்க. எது பாண்டிச்சேரி வாக்காளர்களுக்கு தமிழ்நாட்டிலே பெய்டு ஹாலிடே, கேரளாவிலையும். பார்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு டாஸ்மாக் மூடப்படும். எஸ், அப்படிதான் சொல்லுங்க. ஸோ பார்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர்ல தமிழ்நாடு மதுபான கடையும் மூடப்படும். எஸ். எந்த அரசியல் கட்சிகள் மீது அதிகமான வழக்கு பண்ணிருக்காங்க? இல்லை, எஃப்ஐஆர் மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணியிருக்கோம். லிஸ்ட் வேணும் என்னது அங்கே எஸ்பி சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நடத்தை விதிமுறைகள் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து பார்டர் செக்கிங், அதே மாதிரி வந்து ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ், இது எல்லாமே வந்து அமைச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் போலீஸ் இல்லாமல் மொத்தம் வந்து 45 கம்பெனி சிஏபிஎஃப் வந்து மொத்த புதுச்சேரி யூடிக்கும் வந்திருந்தாங்க. அதில் புதுச்சேரி 30 கம்பெனி சிஏபிஎஃப் இருந்தாங்க. மாஹேல 4, யானம்ல 4 கம்பெனி வந்து நம்ம இவங்க மூலமா நம்ம வந்து ஏரியா டாமினேஷன், அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் பில்டிங், நம்பிக்கை வரக்கூடிய ஒரு பேட்ரோலிங் வந்து அவங்க மூலிமா
அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே வந்து ஒரு இன்டிமிடேஷனோ இல்லை வந்து கிஃப்ட் ஐட்டம் இல்லை இது மாதிரி எதுவும் கொடுக்காத வண்ணம் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக பேட்ரோலிங்கில் ஈடுபட்டிருந்தோம். எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சோ அதில் வந்து நம்ம இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்துருந்தோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்த NBWs நான் பெயிலபிள் வாரண்ட் கிட்டத்தட்ட ஒரு 520 வந்து இந்த வருஷத்துக்கு இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டேட்டுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்த லைசன்ஸ்டு ஆர்ம்ஸ் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 177 லைசன்ஸ்டு வெப்பன்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் 94 வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம், 83 வந்து எக்ஸம் பண்ணியிருக்கோம். எக்ஸம் பண்ணது மோஸ்ட்டாக வந்து பேங்க், அதே மாதிரி வந்து விளையாட்டு ஸ்போர்ட்டிங் ஆர்ம்ஸ் யார் யார்கிட்டலாம் இருந்துச்சோ அதை மட்டும் எக்ஸம் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா லைசன்ஸ் ஆர்ம்ஸையும் நம்ம வந்து டெபாசிட் பண்ண சொல்லியிருக்கோம். மற்றபடி சீஷர்ஸ் வந்து ஆல்ரெடி சார் சொல்லிட்டாரு. பார்டர் செக் போஸ்ட் பாண்டிச்சேரியில் மட்டும் 19 பார்டர் செக் போஸ்ட் வந்து நம்ம அமைச்சிருந்தோம். மாஹேல 10 இடத்துல வந்து நம்ம பார்டர் செக் போஸ்ட் அமைச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் யானமில் 10, மாஹேல 6 வந்து அமைத்திருந்தோம். இது மட்டும் இல்லாமல் கன்சர்ன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம், கடலூர், அதே மாதிரி மாஹேல வந்து கண்ணூர், கோழிக்கோடு, யானம்லேயும் வந்து பக்கத்தில் இருந்து 2 டிஸ்ட்ரிக்ட் பகுதியிலையும் வந்து நம்ம மீட்டிங் மேற்கொண்டு அவங்க சைட்லேயும் வந்து செக் போஸ்ட் போடுறதுக்கான கோஆர்டினேஷன் மீட்டிங் நம்ம பண்ணியிருந்தோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் த்ரிஷூல் மூலியமாக கடந்த 24/2/2026 அன்றைக்கி ஆப்ரேஷன் த்ரிஷூல் நம்ம கண்டக்ட் பண்ணி ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அண்ட் ரவுடிஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆக்ஷன் எடுத்தோம். ஆப்ரேஷன் வேட்டை மூலியமாக இந்த NBWs எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணோம். இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இருக்க போஸ்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் சோஷியல் மீடியா மானிட்டரிங் செல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து SSP சைபர் தலைமையில் நம்ம வந்து அமைச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி லைசன்ஸ் குரூப்ஸ் மூலியமாகவும் நம்ம இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்மளோட ஹெல்ப்லைன் 112 112 ஹெல்ப்லைன் வந்து 24 மணி நேரமும் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷனலாக வச்சுருந்தோம். மற்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெய்ப்பொருள் அப்படின்ட்டு எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஆப்பில் அவங்க கூட என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்லை மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டான ஆக்ஷனும் நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியில் பார்த்திங்க அப்படின்னா 845 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 462 போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் இருக்குது. 462 இடத்துல டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 845 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம பதற்றமானவை வல்னரபிள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 162 புதுச்சேரி ரீஜனில் 162 வாக்குச்சாவடிகள் வல்னரபிள் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். மாஹேல வந்து டோட்டல் 31 போலிங் ஸ்டேஷன்ஸ் 21 லொக்கேஷனில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எதுவுமே பதற்றமானவைன்னு ஐடென்டிஃபை ஆகலை. யானம் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 42 போலிங் ஸ்டேஷன்ஸ் 36 இடத்துல இருக்குது. இதில் வந்து 13 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் அப்படி அந்த வகையில் புதுச்சேரியில் 5 வாக்குச்சாவடிகளை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். இந்த வல்னரபிள் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே ஆஃப் செக்ஷன் CAPF 4 CAPF அதிகாரிகள் லோக்கல் போலீஸ் இல்லாமல் கூடுதலாக வந்து அவங்கள வந்து வாக்குச்சாவடி மையத்தில் அவங்களும் வந்து இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம போலிங் டே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் IRBN ஹோம்கார்டு இன்க்ளூடட் இவங்க டெப்ளாய் ஆவாங்க. அதே மாதிரி 45 CAPF கம்பெனிஸ் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். புதுச்சேரி டிஸ்ட்ரிக்டில் 38 கம்பெனிஸ். இது இல்லாமல் நம்ம கர்நாடகா போலீஸ்லேருந்து 200 ஹோம்கார்டு நம்ம வந்து கியூ மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்கு ஈக்குவலாக 12 SP அதிகாரிகளை நம்ம வந்து ரீஜனல் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு ஜோனல் போலீஸ் ஆஃபீஸர்ன்ட்டு 23 இன்ஸ்பெக்டர்ஸை நம்ம டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். செக்டர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செக்டர் ஆஃபீஸர்ஸ்க்கு ஈக்குவலாக 83 செக்டர் ஆஃபீஸர்ஸை புதுச்சேரி ரீஜன்லேயும், மாஹே யானமில் ஒரு ரீஜனல் ஆஃபீஸர் 2 ஜோனல் ஆஃபீஸர்ஸ், செக்டர் ஆஃபீஸர் மாஹேல 4 யானமில் 6 பேர் நம்ம வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்ட்ரோல் ரூம் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரமும் செயல்படுறதுக்காகவும் போலீஸ் கம்யூனிகேஷன் பிளான் எல்லாருக்கும் வயர்லெஸ் செட் கொடுத்து அது மூலியமாகவும் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்லேருந்து வாக்குச்சாவடிகளுக்கு செல்றதுக்காக டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகள் மற்றும் CAPF அவங்களுக்கான உணவு மற்றும் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். மற்றபடி ஸ்ட்ராங் ரூமில் நம்ம வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு CAPF, IRBN அண்ட் லோக்கல் போலீஸ் அது நம்ம வந்து அமைச்சிருக்கோம்.
எலெக்ஷன் ரிலேட்டட் கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 38 கேசஸ் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பணம் மற்றும் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பிரைபரிக்காக 7 எஃப்ஐஆர், டிஃபேஸ்மெண்ட் 2 எஃப்ஐஆர், கேம்பெயின் வயலேஷன் 4 எஃப்ஐஆர், போதைப்பொருள் NDPS ஆக்டில் 5 எஃப்ஐஆர், கோட்பா ஆக்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு 19 எஃப்ஐஆர், மற்ற எலக்ட்ரல் அஃபென்சஸ் 1 எஃப்ஐஆர். இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். பிரைபரி 7 கேசஸ், டிஃபேஸ்மெண்ட் 2 கேசஸ், கேம்பெயின் வயலேஷன் 4 கேசஸ், NDPS ஆக்ட் 5 கேசஸ், கோட்பா ஆக்ட் 19 கேசஸ், பிற எலக்ட்ரல் அஃபென்சஸ் 1 கேஸ். மொத்தம் 38 கேஸ் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட் டவுன் ப்ரிவென்டிவ் மெஷராக MCCக்கு முன்னாடி 734 பேர் மேலே வந்து நம்ம பவுண்ட் டவுன் பண்ணியிருந்தோம். இப்போ MCC 16ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 692 பேர் 692 நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 109 CRPCயில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 129 BNSS. அதில் MCCக்கு முன்னாடி 209 பேர், இப்போ வந்து 99 பேர் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் MCCக்கு முன்னாடி 3 பிட் NDPS 5 குண்டாஸ் நம்ம போட்டிருந்தோம். இப்போ MCCக்கு அப்புறமா 3 குண்டாஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சீஷர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ தேர்தலை சந்திக்கிறதுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலிமா என்னென்ன பர்மிஷன் வந்துச்சோ எல்லா VIP மூவ்மெண்ட்லேயும் நம்ம வந்து போதிய பாதுகாப்பு வழங்கி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கோம். வருகின்ற தேர்தலுக்கும் வந்து சஃபிஷியன்ட் போலீஸ் ஃபோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, CAPFும் இருக்குது. ஸோ பாதுகாப்பான முறையில் நம்ம வந்து நடத்துவோம். அனைத்து வாக்காளர்களும் ஓட்டளிக்குமாறு நானும் வேண்டிக்கிறேன். சீசர்ஸ் அந்த NDPS சொன்னீங்க இல்லைங்களா, அதுவும் அந்த பிரைபரி ஆக்ட். அதுதான் அந்த பிரைபரி ரிலேட்டட் நம்ம போட்டிருக்கிறது தான் 7 கேஸ். பார்ட்டி வைஸ் இல்லை, நான் அதை உங்களுக்கு நான் அப்புறமா நான் சார் இப்போ வந்து நேரில் தான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இணையதளம் இப்போ வீட்டில் டோர் டு டோர் கேன்வாஸ் அது மாதிரிலாம் அலோடு உண்டா சார்? அதாவது 5 பேருக்கு குறையாமல் வந்து போயிருக்கும், 5 பேருக்கு கம்மியாக இருக்கும். 5 பேர் கம்மியாக போய் வீடு வீடாக பண்ணலாம். இணையதளத்தில் பண்ணுறாங்க, அதுவும் அலோடு உண்டா சார்? இணையதளத்தில் வந்து ப்ரீ சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு பண்ணலாம். ப்ரீ சர்டிஃபிகேஷன் ஃபோன் கால் மூலமாக பண்ணாது சார். ஃபோன் கால் மூலமாக ஃபோன் பண்ணுறோம் சார். இணையதளத்தில் வீடியோ ஏதாவது அப்லோட் ஃபோன் டெலிகால் மூலம் பண்ணுறாங்க. அது எல்லாமே எந்த இது பண்ணாலும் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு பண்ணணும். சார் இப்போ கோடைக்காலம் இருக்கும்போது வாக்குப்பதிவு நேரத்தில் வந்து எதுவும் மாற்றங்கள் இருக்கா? இல்லை வாக்குப்பதிவு நேரம் வந்து காலையில் 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும். கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்குப்பதிவு ஆச்சு சரியா? 82% ஆயிருக்கு. அதாவது 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 82%. தேர்தல் பணியில் இருப்பவர்கள் அவங்க வாக்குச்சாவடிக்கு வாக்கு செலுத்துவது ஏதாவது அதை எல்லாரும் முடிச்சுட்டாங்க. நான் இல்லை, சில பேர் பணியில் இருக்கவங்க காரை காட்டி போவாங்க, எல்லாருமே முடிச்சுட்டாங்க. 100% சார் ட்ரோன் மூலிமா இது வரைக்கும் எவ்வளோ பேர் நம்ம வந்து 7 பேர். தபால் வாக்கு இது வரைக்கும் எவ்வளோ சார் பதிவாயிருக்கு? நம்பர் லிஸ்ட்டில் நம்பர் சொன்னேன், அதுக்கு தரேன். ஓகே தேங்க்யூ. 144 போட்டாச்சு. நடிகர் விஜய் வந்து ஓட்டு போடுவாங்க. 144 போட்டு ஊருக்குள்ள தடை வைக்கிறல்ல, அவங்க திருப்பி பாண்டிச்ச வந்து ஓட்டு போட முடியும். எக்ஸ்டென்மெண்ட் இது அது நான் சொல்கிறேன். இல்லை ஏங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்? சார், நடிகர் விஜய் புதுச்சேரி வந்தப்போ மீட்டிங்கு தான் அனுமதி கிடையாது, ரோட் ஷோ நடைபெற்றது, அது சம்மந்தமாக வழக்கு பதிவு பண்ணியிருக்குமா? வழக்கு நம்ம பதிவு பண்ணிடுறோம். MCC வயலேஷனுக்கான வழக்கு நம்ம பதிவு பண்ணிடுறோம். நடிகர் தாவிக்க தலைவர் விஜய் மேலே பதிவு இல்லை, யார் பர்மிஷன் வாங்கினாங்களோ அவங்க மேலே நம்ம வழக்கு பதிவு பண்ணிடுறோம். ரோட் ஷோ நடத்திருக்கக்கூடாது, ஏன்னா அவர் மேலே வேறு பிரிவில் தான் பண்ணியிருக்கோம், ரோட் ஷோன்னு நம்ம மென்ஷன் பண்ணல. இல்லை, MCC வயலேஷன் கொடுத்த கண்டிஷனை வயலேட் பண்ணதுக்கான இல்லை அந்த 7 அரசு டீட்டெயில்ஸ் சொன்னாங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள்.